உலகமே இன்றைக்கி இந்த லவ்வர்ஸ் டேவை வந்து ஹாப்பியாக ஜாலியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் காலையிலேருந்து இந்த வாட்ஸ்அப் பக்கம்லாம் தலை வச்சு படுக்க முடியல. அவன் ஸ்டேட்டஸ் மேலே ஸ்டேட்டஸாக போட்டு சாவடிக்கிறானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நமக்குலாம் பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிற இந்த நாளில் கூட ஊற வச்சு என்னோடய துணியெல்லாம் உட்காந்து துவைச்சிட்ருக்கேன். நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அது என்னன்னு தெரியலங்க. இந்த 90களின் குழந்தையாக பிறந்தது ஒரு மிகப்பெரிய சாபமா அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும்தான் இல்லை, இந்த 90s கிட்ஸாக பிறந்த பல பேர் இன்னும் சிங்கிளாக தான் சுற்றிட்டுருக்கோம். ஆனால் நாம் பார்த்து வளர்த்த இந்த 2K கிட்ஸ்லாம் இருக்கானுங்க பாருங்க, அவனுங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு ஃபேமிலியாக ஸ்டேட்டஸ் போடுறானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எதுக்குடா இந்த உடம்புல இன்னும் உசுரை வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இருக்கிற எல்லா வேலையிலையும் இந்த துணி துவைக்கிற வேலை இருக்குது பாருங்கள், அதை விட ஒரு டஃப்பான கஷ்டமான ஒரு வேலை வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் இந்த அம்மா இல்லாமல் கல்யாணமும் ஆகாமல் நம்ம துணியை நம்ம தான் துவைச்சிக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் வாழுற இந்த பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட நிலமெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏன்னா அம்மா இருக்கிற வரைக்கும் அது நமக்கு தெரியாது, அவங்க துவைச்சி போடுவாங்க, எல்லாமே பார்த்துப்பாங்க. இல்லைன்ற பட்சத்தில் நாம் தான் நம்ம துணியை துவைக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு பழகிடுச்சு, ஒரு 7-8 வருஷமாக நான் தான் துவைச்சிட்ருக்கேன், அதனால் பெருசாக வலி தெரியல. இருந்தாலும் ரொம்ப நேரம் ஸ்டேபிளாக ஒரே இடத்துல குத்த வச்சு உட்காந்து இந்த துணி துவைக்கும் போது இந்த இடுப்புலாம் பயங்கரமாக வலிக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு வலி வலிக்கும். அப்போலாம் தோணும், இன்ஸ்டால்மெண்ட்லேயாச்சும் ஒரு வாஷிங் மிஷினை வாங்கி போட்டு துவைச்சிடலாமா அப்படின்னு. ஆனால் ஒரு சில வாட்டி மனசை தேத்திப்பேன். என்னன்னு சொல்லி தெரியுமா? அவன் கல்யாணம் ஆகியுமே அவனுடைய துணியை துவைக்கிறான். அவன் துணியை துவைச்சா மட்டும் பரவாயில்ல, அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க குழந்தைங்க இப்படி பல பேரோடைய துணியை சேர்த்து துவைக்கிற ஒரு சில ஆண்களும் இருக்கிறாங்க. அவங்களோடு கம்பேர் பண்ணும்போது சிங்கிளாக நம்மளே நம்ம துணியை துவைக்கிறது எவ்வளோ நல்லது அப்படின்னு தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு சுச்சுவேஷனில் நமக்கான தேவையை நம்ம பண்ணி தானே ஆகணும். அப்போலாம் அம்மா என்னை துணி துவை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உண்மையாகவே கஷ்டமாக இருக்கும், என்ன நம்மளை வேலை வாங்குறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ எனக்கு தோணுது, ஒரு வேளை இப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன் வரும், அதுக்கு நீ இல்லை உன்னை தயார் பண்ணிக்கப்பா அப்படின்றதுக்காக தான் என்னை ஒரு ட்ரெயின் அப் பண்ணிட்டு போனாங்களோ. இப்போ அம்மாவை நினைக்கும் போது நான் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை, நம்ம துணியை நம்மளே துவைக்கலாம். இந்த சமைக்கிறது நம்மளுடைய தேவையை யாரும் எதிர்பார்க்காம நம்மளே பூர்த்தி பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. இன்றைக்கி லவ்வர்ஸ் டே, அதுவும் இந்த 2K கிட்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பானுங்க, இந்த R15 டியூக்கு, இந்த KTM இது போன்ற பல விதவிதமான காஸ்ட்லியான பைக்கில் அவன் ஆளை பிக்கப் பண்ணிக்கிட்டு இந்த மகாபலிபுரம், இந்த பாண்டிச்சேரி, அப்புறம் இந்த மெரினா, இந்த பீச் எம்டியாக மண் இருக்கும் பாருங்கள், அதில் ஒருத்தனும் இருக்க மாட்டான். சந்து பொந்து, பாறை இடுக்கு, புதறுகள், அந்த இடத்தெல்லாம் நேரம் ஃபில் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. உலகமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுதுப்பா. என்ன மாதிரி ஒரு சில இந்த 90s கிட்ஸ் தான் இன்னுமும் இந்த மாதிரி உட்காந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அது என்ன நாங்கள் வாங்கிட்டு வந்த சாபமானு தெரியல. அதுவும் இந்த துணி துவைக்கும் போது ஐயோயோ கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது. உண்மையாகவே இந்த தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள் அவங்களாம் நினைக்கும் போது வருத்தப்படுறதா இல்லை அவங்களாம் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறதான்னு தெரியல. ஒரு வீட்டில் இருக்கிற மொத்த துணியும் துவைப்பாங்க. எப்படி தான் அவங்களாம் ஸ்டேபிளாக அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல, நம்மளால் முடியல. அதுவும் இந்த குட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், இதை துவைச்சி எப்படியும் ஒரு 10 நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் மனசு வந்து இதை துவைக்கணும் அப்படின்றதுக்காக ஊற வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இதை துவைச்சி ஊற வச்சு கம்ஃபர்ட் இருக்குது பாருங்கள், அதை வாங்கின்னு வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா பூஞ்சி எடுத்து போட்டால் தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே. ஆனால் துணியெலாம் க்ளீனாக சூப்பராக துவைப்பேங்க. ஏன்னா துவைச்சி பழக்கமானதுனால அதை வந்து இந்த மிஸ்டேக் பண்ணி துவைக்கிறது அப்படிலாம் இல்லை. உங்கள் வீட்டில் உங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது? நீங்களே தான் உங்கள் துணியை துவைச்சிக்கிறீங்களா? சிங்கிள் பசங்களுக்கும் கேட்குறேன், கல்யாணம் ஆன மேரிட் அங்கிள்ஸ், ஆண்கள், பெண்கள் எல்லாரையுமே கேட்குறேன், நீங்களே துவைச்சிக்கிறீங்களா? இல்லை வாஷிங் மிஷின் ஏதாவது இருக்கா? இல்லை வேலைக்காரங்க யாரெல்லாம் வச்சுருக்கீங்களா? அதாவது உங்கள் கணவன்மார்கள் அப்படி இல்லைன்னா நீங்களே துவைக்கிறீங்களா அப்படின்றது ஒரு கமெண்ட்டை போடுங்க. லவ்வர்ஸ் டேக்கு எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த காதலர் தினத்தில் கூட நான் இப்படி உட்காந்து கதறவனும் ஒருபோதும் நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை. வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நம்ம கற்று வச்சுக்கணும். அது எப்பவுமே எந்த இடத்துலையுமே நமக்கு உதவும் அப்படின்னு ஒரு தத்துவ ஞானி சொல்லியிருக்காரு. இந்த நேரம் பார்த்து அந்த ஞானியோட பேர் நமக்கு ஞாபகம் வரல. துணியெல்லாம் நல்லா துவைச்சிட்டு கம்ஃபர்ட்டை போட்டு ஊற வச்சுட்டு பார்த்தீங்களா, துவைச்சிட்டே இருக்கும்போது அவசரப்பட்டு ஒரு அடி அடித்தேன். கேமரா ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. இருக்கிறதே ஒரு ஓட்ட சில்லு, அதுலேயும் கேமரா போயிடுச்சுன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல. கொஞ்ச நேரம் இருங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மீண்டுமா உங்கள் எல்லாரையும் துணி துவைக்கிற இந்த ஒரு விலாகில் மீண்டுமா உங்கள் எல்லாரையுமே வரவேற்கிறேன். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஒரு 2-3 நாளாக துணி துவைக்கலையா, அதனால் மொத்தமாக சேர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் விட்டா ஒரு மூட்டை துணி ஆகிடும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி துவைச்சி
சுத்தமாக காய வச்சு எடுத்து மடித்து வச்சுருவோம் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு இறங்கிட்டேன். இந்த சிவா படத்தில் ஒரு சாங் ஒன்று போகும் பாருங்க, ஒரு சூறாவளி கிளம்பியது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஃபுல் ஃபார்மில் இருக்கிறேன். என்னென்ன பெண்டிங் ஒர்க்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்றைக்கி சிறப்பு பண்ணுறோம் அப்படின்றதுக்காக. நான் உண்மையாக முதுகு பயங்கர வலி, வேர்த்து விறுவிறுத்து ஊற்றுது. சாப்பிட்ட ஒரு தட்டு சோறு இந்த 10 துணி துவைக்கிறதுக்குள்ளே ஜீரணம் ஆகிடும் போல இருக்குது. டவலுங்கிறது தனியாக, எனக்கு ஒரு டவல், சோப்பு, தட்டு எல்லாமே வீட்டில் நம்ம தனியாக யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஹைஜீனான ஒரு பர்சனில், அதனால் இந்த டவலில் எப்பவுமே சுத்தமாக வச்சுப்பேன். ஒன்றும் இல்லை, 10 நாளைக்கு ஒரு முறை தான் துவைப்பேன். அவ்வளோ சுத்தமாக வச்சுப்பேனா பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி கொஞ்சம் சுத்தமாக வச்சிங்க. என்ன மாதிரி 90s கிட்ஸ் யாராச்சும் லவ்வும் செட் ஆகாமல், லைஃப்பும் செட் ஆகாமல் இந்த மாதிரி உட்காந்து துணியை துவைச்சிக்கிட்டு, இல்லை கார்ட்டூனில் டிவியில் உட்காந்து கார்ட்டூன் மூவிஸ் பார்த்துக்கிட்டு உட்காந்து பொழுது போக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லுங்கப்பா. கால் என்னப்பா இந்த வலி வலிக்குது, சத்தியமாக முடியல, அந்த வலி வலிக்குது. எப்படி தான் இந்த பெண்கள்லாம் துவைக்கிறாங்க அப்படின்னு தெரில. உண்மையாகவே அவங்களை நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி 90s கிட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி வேதனைகள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட்டை போடுங்க மச்சி. மீண்டுமா உங்கள் எல்லாரையும் வேறு ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். தண்ணி கூட எட்டி எங்களால் மொல்லவே முடியல, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. நியூ பிராண்டட் ஜாக்கி இன்னர் வேறு வந்து இப்போ வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். துவைச்சி முடிச்சுட்டு உங்கள் எல்லாருக்கும் அடுத்த ஒரு பதிவில் வந்து சந்திக்கிற மக்களே. அதுவரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் ஃபேமஸ் யூடியூபர் மதியழகன். எல்லோரும் லவ்வர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. லவ்வுங்கிறது ஒரு எமோஷனு. ஆனால் தேவையில்லாத முறையில் தேவையத்தில் போயிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி மாட்டிக்காதீங்க. அப்பா அம்மாவெலாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். படிக்க வைக்கிறாங்க, அதெல்லாம் கட்டடிச்சுட்டு வேறு சில இடத்துக்கெல்லாம் ஒரு சில காட்சியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் தவிர்த்துட்டு பிடிச்சிருந்தா நல்லபடியாக லவ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. எப்படி தத்துவலாம் தானாக வருதா, பல அனுபவங்கள் நமக்கு இருக்குது. அதனால தான் உங்கள் எல்லாருக்குமா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, காதலர்கள் தினம். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். துணியை துவச்சி காய வச்சுட்டு மீண்டும் அவங்க எல்லோரும் வந்து சந்திக்கிறேன். டாட்டா பாபா.